Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம இன்னைக்கு டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் ஃப்ரூட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான எல்லாருக்குமே பிடிச்ச ஃப்ரூட் கேக் எப்படி செய்துன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடுமோ அதே போல் டேஸ்ட்டில், அதே போல் சாஃப்டாக, ரொம்ப சூப்பராக நம்ம வீட்லேயே செஞ்சு எடுத்துடலாம். இது போல் நாம் டேஸ்டியான கேக் வீட்லேயே ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இது நீங்கள் சட்டுன்னு ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அசத்தலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்கிறதுக்காக நம்ம முதல்ல ஒரு 1/2 கப் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கலாம். இதில் மல்டி கலரும் இருக்குது, ரெட் கலரும் இருக்குது. இதோட 1 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் செய்யும்போது இந்த ஃப்ரூட்ஸ் கேக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஈவனாக கிடைக்கும். அப்போ நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெறுமனே ஆட் பண்ணோம்னா ஒரே இடத்துல தங்கிடும். அதுக்காக தான் இப்படி செய்கிறோம். அடுத்த இதுக்காக ஒரு 2 எக் எடுத்துக்கிறேன். அதை நம்ம உடச்சி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அதோடவே 3/4 கப் நல்லா பவுடர் சுகர், அதாவது சுகரை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ணும்போது சுகர் சீக்கிரம் நம்ம கரைஞ்சிரும். இப்போ நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். எக்கோடு நல்லா சுகர் கரைஞ்சி வரும்படிக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ண பிறகு அதோட 1/4 கப் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பட்டர் வேணும்னா பட்டர் கூட நீங்கள் உருக்கி 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக நம்ம ஆட் பண்ணாமல் முதல்ல ஒரு 1/2 பார்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ண பிறகு மீதி இருக்க 1/2 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணும்போதே இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதுவும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுக்காக 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 1/4 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா நான் லெமனும் சால்ட்டும் கூட ஆட் பண்ண போகிறேன், அதுக்காக தான். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதோட நான் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடவே 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லெமன் ஜூஸும் சால்ட்டும் வேண்டான்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம், அது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மீதி இருக்க அந்த 1/2 பார்ட் மைதாவும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ நமக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வேணுன்றதுக்காக ஒரு 1/2 கப் நான் நல்லா காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் எடுத்திருக்கேன். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மொத்தமாக நம்ம ஒரேடி ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் மாவு. இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் நான் 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக தான் பால் ஆட் பண்ணேன். இப்போ பாருங்கள் ஒரு 3 ஸ்பூன் பால் மீதி இருக்கும் 1/2 கப்பில். ஸோ இது போல் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அது போல் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததான் நாம் இதோட எடுத்து வச்சுருக்க டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இல்லை, சட்டு இதை செய்யணும், சடனாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் பிளாக் டேட்ஸ் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கிரேப்ஸ், எல்லா வீட்லையுமே ட்ரை கிரேப்ஸ் இருக்கும், அதாவது காய்ந்த திராட்சை, அதையும் நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பேக்கிங் ட்ரேயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ட்ரேயில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி அது மேலே A4 ஷீட் வச்சு திரும்பவும் அது மேலே நல்லா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் தடவி அது மேலே ஜஸ்ட் மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நல்லா நம்ம டேப் பண்ணி விட்டுக்கலாம். இது டேப் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் நல்லா ரிலீஸ் ஆகி வரும். அப்போ கேக்கோட டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும் நமக்கு. அடுத்தது நம்ம ஆல்ரெடி நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் பேனில் அந்த ட்ரேவை வச்சுக்கிறேன். வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது பேக் ஆகிறதுக்கு 45 மினிட்ஸ் நமக்கு தேவைப்படும். நான் அதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி ஒரு 2 ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதை நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம முதலையே ஆட் பண்ணி நம்ம கேக் வச்சோம்னா
இந்த ஃப்ரூட்ஸ்லாம் அப்படியே உள்ளே போயிடும், நமக்கு மேலே தெரியாது. அதுக்காக தான் நமக்கு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம இது போல் செய்யும்போது கொஞ்சம் பேக் ஆகியிருக்கும் கேக். அந்த டைமில் நம்ம செய்யும்போது உள்ளே போகாது, மேலேயே நமக்கு இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நிற்கும். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் இது போல் செய்கிறோம். இது வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை முதலே கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டோட்டலாக எனக்கு 45 மினிட்ஸ் எடுத்தது. இந்த பேக்கிங் டைம் நமக்கு பாத்திரத்தோட அளவை பொறுத்து வேரி ஆகலாம். ஆனால் நீங்கள் 35 to 40 மினிட்ஸ்லேருந்து செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு கேக் வந்து தீயாமல் கிடைக்கும். இப்போ நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள், கேக் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ நல்லா நமக்கு பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ நாம் இதை ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேக் பாருங்கள், பேப்பரில் ஒட்டாமல் எவ்வளோ கிளியராக வந்திருக்கு. அதே போல் கேக்கோட பேக் சைடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு. மேலே அந்த ஃப்ரூட்ஸும் நமக்கு உதிராமல் உள்ளே போகாமல் நல்லா அழகாக மேலே டெக்கரேட்டிவாக இருக்குது. இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இது போல் கரெக்டான மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை, உங்கள் டேஸ்ட்டை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.